இந்தியா வந்து பைக் ரைடு போகிறேன். நான் லடாக். லடாக் போகிறீங்களா? என்னோட பையனோட ஆசையாக அதுதான் தர்ஷன். பைக் வாங்கினே லடாக் போகணுன்னு ஆசைப்பட்டான். காலை உடச்சி போட்டுருவேன்டான்ட்டு. முத்து 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 எங்கப்பா இருக்க முத்து? ஓகேம்மா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காலையிலேருந்து என்ன பண்ணீங்க விக்கி? ஜாலியாக ஃப்ரெண்டுகளோட ஒரே ஜாலியா? சண்டேனாலே பசங்களெல்லாம் செட்டு சேர்ந்துட்டு ஜாலியாக சுற்றுவீங்க. அந்த லைஃப்பில் தர்ஷனுக்கு இப்போ இருக்கான்னு கேட்டு பாருங்க. பாவம், வேலையை மாற்றி மாற்றி மண்டையில் ஏற்றிக்கிட்டு டென்ஷனில் இருக்கார் பைக்கில். போயிட்டு வாங்க தர்ஷன், ஜாலியாக இருங்க சரியா? உங்களுக்கு எதில் விருப்பமோ எது இன்ட்ரெஸ்ட்டோ அதில் ஹாப்பியாக இருக்கணும் சரியா? பைக்கில் கன்னியாகுமரி டு லடாக். திடீர்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்க, பரவாயில்ல. முத்து சிஸ்டர்மா போயிட்டீங்களா? என்னமோ கேட்கணும்னு நினச்சாங்க ஜெயந்தி, அதுக்குள்ளே அவங்க போயிட்டாங்க. பார்க் போனேம்மா. என்னங்க குழந்தைய கூட்டிகிட்டு ஏதோ பார்க்கு போன மாதிரி பார்க் போனேம்மா அப்படிங்கிறீங்க விக்கி? நல்ல ஞாயிற்றுக்கிழமைனா நல்ல கறிஞ்சோத்தை சாப்பிட்டு பசங்களோட ஒரு சினிமாவுக்கு போயிட்டு அப்படியே ஒரு ஓரமாக உட்காந்து ஒரு மீட்டிங்கை போட்டுட்டு ஜாலியாக இருக்கிறது இல்லையா? கரெக்டா நான் சொல்கிறது? ஆனால் இந்த மாதிரிலாம் நீங்கள் ஜாலியாக இருக்கும்னு நினச்சி போயிடுறீங்க வெளியில். வீட்டில் இருக்க பெத்த தாய் இருக்காங்க பார்த்தியா? ஒரு நாள் லீவு, ஒரு நாள் லீவுக்கு ஒரு அம்மாவோட இருக்கானா? இவனையெல்லாம் பெற்று வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு புலம்புவாங்க. நான் புலம்பியிருக்கேன், சொல்கிறேன். விக்கி ஷர்மிளா சிஸ்டரோட போகத்தான் டைம் இருக்கும். இங்கே ஃப்ரெண்ட்ஸு கூட போகிறது விக்கி. அப்படியா? ஷர்மிளாவோட போனா விக்கி? விமி 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 யூ விமி விம்மி எங்கே போனான்னு தெரியல. முத்து முத்து யூடியூப்பின் சொத்து வாங்கம்மா, எங்கம்மா போனீங்க? ஒருத்தரை கூட காணாம். ஆமாம்மா, ஜாலியாக இருங்க. ஓ, ஷர்மிளாவோட தான் போனேன் பார்க்குக்கு. சொல்லுங்க தர்ஷன் ப்ரோ. அவரே டீ குடிக்கிற டயத்தில் வந்து சேட் பண்ணுறாரு. அந்த நேரத்தில் நீங்களே எங்கம்மா போகிறீங்க? இப்படி கரெக்டு பார்த்தீங்களா விக்கி? ஐ எம் ஆல்சோ கரெக்ட். அவர் வயசுக்கு அவர் ஜாலியாக இருக்கார், அவ்வளோதான். கண்ணாடி இப்படி வச்சா நல்லா இருக்கா? கூலிங் கிளாஸ் வைக்கலாம், பவர் கிளாஸ் இந்த மாதிரி வச்சா கண்ணில் செட் ஆகாமல் போயிடும். ஜெயந்தி சாப்பிட்டாச்சா? என்ன டின்னர்? கரெக்ட் ப்ரோ. சாப்பிட்டீங்களா ப்ரோ? கிளம்ப போகிறேன் விம்மி. காணோம், முத்து காணோம். அதான் பசிக்கல. ஏன் ஒய்? ரொம்ப எதையாவது ஒரு மைண்டை போட்டு குழப்பிகிட்டே கிடப்பாங்களோ? திங்கிங், வேறு ஏதோ திங்கிங்லேயே இருக்காங்க, தெரியல ப்ரோ. நீங்களா ஜெயந்தி ஒரு 10 நாள் என்னோடலாம் வாழ்ந்துட்டேன்னு வச்சுக்க, வாழ்க்கையை வெறுத்துடுவேன். என் வீட்டுக்கார் வந்து லைவில் சேட் பண்ணார்னா நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும். இவங்க நான் எப்படி கேரக்டர்னு அவர்கிட்ட கேளுங்க, அவருக்கு தான் தெரியும். தெரியல ப்ரோ.